Hello everyone, welcome to Raj's classes. நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த AIATC 2025 கான நோட்டிஃபிகேஷன் வந்து நேத்து ஈவினிங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நேத்திக்கு மார்னிங் தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா இந்த ஏடிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம், அதனால உங்க ப்ரிப்பரேஷனை வந்து ஃபுல் ஸ்விங்காக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கு, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, இதே மாதிரி எல்லா டீட்டெயிலையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கறத பார்ப்போம். ஓவராலா பாத்தீங்கன்னா 309 வேகன்சிஸ், தட் இஸ் 309 வேகன்சிஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 125 வேகன்சிஸ் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரியில வருது. 30 வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா EWS கோட்டாக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா OBCக்கு வந்து 72 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 55 வேகன்சிஸ் SC and 27 வேகன்சிஸ் வந்து எஸ்டிக்கு இருக்குது. ஸோ புட் டுகெதர் பார்த்தோம் அப்படின்னா 309 வேகன்சிஸ் வந்து ஓவராலா இருக்குது. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டர் கிராஜுவேஷன் ப்ரோக்ராமில், தட் இஸ் உங்களோட UG டிகிரியில் நீங்கள் ஏதாவது ஒரு செமஸ்டர் வந்து பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை அலைடாக படிச்சிருந்தீங்க, இல்லை மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே வந்து சப்போஸ் நீங்கள் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை வந்து அலைடா இல்ல மெயின் சப்ஜெக்டாவோ எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா BSc பிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அலைடா எடுத்துக்கணும். BSc மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் அலைடா எடுத்துக்கணும். அப்படி இல்ல நீங்க BSc கிராஜுவேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அலைடா படிச்சிருக்கணும். எல்லா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அதனால இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுத முடியும். சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அலைடா எடுத்திருந்தீங்கன்னா எழுத முடியும். அது மட்டும் இல்லாம பிரசன்ட் ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸும் எழுதலாம். ஓகே, சோ அதனால இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் பக்கா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். சோ நீங்க அதுக்கு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் கிரைட்டீரியா. அஃப்கோர்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் கிரைட்டீரியா படி பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் தான் வந்து ஏஜ். பட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST இருந்தால் 5 இயர்ஸ்க்கான ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி OBCயா இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான ரிலாக்ஸேஷன் ஓகே இருக்குது, provided if you are falling under non creamy layer. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா physical disability இருந்துச்சு அப்படின்னா 10 இயர்ஸ்க்கான ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு எலிஜிபிளா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ண முடியும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் the salary. ஓகே, சோ இது வந்து E1 லெவல் ஆஃப் பே அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 13 lakhs per annum அப்படிங்கிறதா இதுக்கான சேலரி. அண்ட் மோரோவர் இம்பார்ட்டன்ட் டீடைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 25th அன்னைக்கு, தட் இஸ் ஏப்ரல் 25th அன்னைக்கு இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இதுக்கான அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா மே மாதம் 24ஆம் தேதி, தட் இஸ் 24/5/2025 அப்போ க்ளோஸ் ஆகுது. நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 1 வீக்லேயே மேக்ஸிமம் அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1000 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ். பட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த CBTயை கிளியர் பண்ணுவோம், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ CBTயை கிளியர் பண்ணணும். தட் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று MCQ பேஸ்ல இருக்கும். ஸோ அந்த MCQ பார்த்தீங்கன்னா 120 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அந்த 120ல 60 கொஸ்டின்ஸ் வந்து டெக்னிக்கலா, தட் இஸ் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடா இருக்கும். ரிமைனிங் 60 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் இது மாதிரி ஜெனரல் ரிலேட்டடா இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 120 கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா நீங்க 95+ or 100 டச் பண்ணி மார்க் எடுத்தீங்கன்னா தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கே கூப்பிடுவாங்க. அதனால உங்க டார்கெட் எப்போதுமே 100+ இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்ஸ் கட் ஆஃப் நீங்க ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன்ல மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட், சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டெஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1 டேலே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். பட் மெயினாக என்னன்னா நீங்கள் இந்த CBT பேஸ்டு டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணணும். அதுதான் இப்போதைக்கு உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். ஸோ அதனால இந்த ATC எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஃபுல் ஸ்விங்காக நீங்கள் கொண்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து இதுக்காக ஒரு கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த கோர்ஸுக்கான நியூ பேட்ச் பார்த்தீங்கன்னா கமிங் 9th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஏப்ரல் 9th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு
இதுக்கான டீடைல் வேணும்னா டைரக்டா நீங்க எங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் வந்து முழுக்க முழுக்க இப்போதைக்கு நான் ஆன்லைன்ல தான் கொண்டு போறேன். ஆஃப்லைன்லயும் வந்து இதுக்கான கோர்ஸை கண்டக்ட் பண்ண போறேன். ஸோ இந்த கோர்ஸுக்கான டீடைல் வேணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைரக்டா நீங்க எங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ண முடியும். நல்ல ஃபுல் ஸ்விங்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க, கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, கண்டினியூஸா உங்க ப்ரிப்பரேஷனை கொண்டு போயிட்டே இருங்க. ஈஸியா இந்த எக்ஸாம் வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ எனிவே இந்த ஏடிசி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.